அப்படிங்கிறது இல்லை. இது என்ன இஷ்யூ, யாரு என்ன, அதை பற்றின படமே இல்லை. இந்த படம் எதை பற்றினதுன்னா, கடைசியாக ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்கள் மேலே இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அதை தான் சொல்கிறோமே தவிர இது வந்து இவங்கள சொல்கிறோம் அவங்க அப்படி இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பல இடங்களில் படிக்கிறோம். யாரு என்ன எப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் சட்டம் இருக்குது. அவங்க அதை முடிவு எடுக்கணும். நம்ம அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ அதில் பாதிக்கப்படும் இப்போ பெண்கள், ஏன்னா அவங்க நம்ம அக்காவாக இருப்பாங்க, தங்கச்சியாக இருப்பாங்க, இது மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, அது வந்து இந்த தப்பு உங்கள் மேலே இல்லைன்னு ஒன்று முடிக்கிறோம் இல்லையா, அதுதான் இதோட. அப்படிதான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க சொன்னதுலாம் ஓகே தான். பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல, ப்ரொடியூசரா களமிறங்கிய சேர்மனும் காணுது. என்ன காரணம்? ஒருவேளை அவங்களுக்கும் பயம் வந்துருச்சோ? உங்க கேள்வி புரியல. எப்படி இல்ல காலேஜ் ப்ரொடியூசர் வரல, இல்ல ப்ரொடியூசர் சேர்மனும் வரல, ரெண்டு சேர்மனும் வரலையே. ப்ரொடியூசர் அவரு ஏகப்பட்ட வேலை. ப்ரொடியூசருக்கு பயம் வந்துருச்சோன்னு. அப்படி இருந்தா இந்த படத்தை அவர் எப்படி எவ்வளவு தைரியமா, இதுதான் நாங்க பிரஸ் மீட்ல சொன்னோம். இவ்வளவு தைரியமா அவர் இந்த படத்தை எடுக்கிறது தான் இதோட சிறப்புன்னு சொல்லி நம்ம பிரஸ் மீட் ஃபர்ஸ்ட் இதில் சொன்னால், தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அதை சொல்லிட்டு இருக்கேன். அது இப்போ அதுக்கான படம் பார்த்தோன்னா அதுக்கான விடை கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அவரை பற்றி சொன்னனால சொல்கிறேன். அவர் உண்மையிலே இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அது போக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவங்க இந்த கல்லூரி தாளாளர்கள் மத்தியில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு நம்ம சமூகத்தை பற்றி அப்படின்ற ஃபீல் வராதா? எல்லாருக்கும் இது வந்து பரவாயில்லையே ஏங்க, இது வந்து அதாங்க, தப்பு செய்யறவங்களுக்கு தானே இது குறுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல, இதை நம்மாலே ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு அவங்க பெருமை தானே படணும். ஏன் அவங்க வந்து இப்படி அது அவங்க கண்டிப்பா பெருமை தானே படுவாங்க. இது எல்லா கல்லூரி இருக்கவங்களும் இதை பத்தி இந்த படத்தை பார்த்து ஆஹா நம்ம ஆள் ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னு அவங்க பெருமை தான் படுவாங்கன்னு நம்புறோம். நீங்க வந்து ஒரு ஆணை வட்டிக்காரன் வந்து வாசல்ல வச்சு அந்த அடி அடிக்கிறோம், ஆணுக்காக குரல் கொடுக்கல, பெண்ணுக்கு ஒண்ணுன்னா பொங்கி எழுறீங்க. அப்ப நீங்களும் இல்ல அந்த இடத்துல கனகவேல் வந்து அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது, கனகவேல் ஒரு பயந்தாங்குள்ளியா ஒண்ணு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு ஒண்ணு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேல்ங்கிறவன் ஒரு பிடி மாஸ்டர், அவ்வளவுதான். அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்தில், நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு விஷயம் நடக்குது, பேப்பர்ல படிக்கிறோம், பாக்குறோம், கடந்து போறோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கும் போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அவன் இதுனா, அங்க வந்து அந்த பொண்ணு கேக்குது, அந்த அம்மா கேக்குறாங்க, முனிஷ்காந்த் அவ்வளவு பேர் கேக்குறாங்க. ஆனா அவன் வந்து நமக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதா இந்த கதையோட ஆர்க்கு.